எல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் விட்பா என்றைக்கு இங்கே வந்து இந்த மேடையில் தொடங்கப்பட்டுச்சோ இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். நேரம் எல்லாரும் பார்க்குற மாதிரி பாதி உடை தெரியாது. அங்கே விட்டோம்னா அது கிளாஸில் போட்டதுங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். விட்பால தான் இருக்கோம். விட்பா இந்த பாருங்க இவ்வளோ பெரிய போட்டுருக்கு பின்னல்ல அதையும் சேர்த்து கவர் பண்ணி எடுக்க வீடியோ. விட்பா ஆரம்பிக்கும் போது வந்தேன். எனக்கு ஒன்றும் புரியல இந்த டைமில் என்னது விட்பான்னு. அப்போ அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அவரோட பேசும்போது அவர்கள்ட்ட பேசும்போது அவங்க ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. திரைப்பட உலகத்தில் தயாரிப்பாளர்கள் யாருமே இந்த மாதிரி கொள்கைகளை வச்சு திரைப்படங்கள் எடுத்ததில்லை அப்படிங்கிறதான் உண்மையான ஒன்று. ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்து தயாரிப்பாளர்கள் பேரில் நீங்கள் போட்டிங்கனாலே அதுக்கு ஒரு தனியாக ஒரு ட்ரெய்லர் போடணும்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் பங்குதாரர்கள்னு போட்டிங்கனால அதுக்கே பெருசாக போடணும். அந்த மாதிரி எல்லாரையும் நேசிச்சு பண்ணணும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாம் தன்னை பற்றி மட்டும் நினைக்கிற மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வர்றதை எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாரையும் சேர்த்து வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பண்பு இருக்கு. அது ரொம்ப சினிமாவில் இதுவரைக்கும் யாருக்கும் இல்லை. ஏன்னா வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குது, ஜெமினி ஸ்டுடியோ இருக்குது, நிறைய ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கோல்டன் ஸ்டுடியோ இருக்குது, இல்லை பரணி ஸ்டுடியோ இருக்குது. ஸ்டுடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. தனிப்பட்டவர்களின் பங்கு. பரணி ஸ்டுடியோலாம் பானுமதி அம்மாவோட இடம் அது. அந்த மாதிரி தனிப்பட்டவர்கள் வைத்திருக்கும் போது நீங்கள் வந்து இதை ஏன் கூட்டா பண்ணா எப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அனைவர்களும் வாங்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் வந்து நில்லுங்க, வாங்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு தாட்டோட அவர் வந்து பண்ணிருக்காருன்னு சொன்னால் அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது. நிஜமாவே உண்மையிலே அது எங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து இலங்கை மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சேர்த்து மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்கும் சேரக்கூடிய ஒரு விஷயமாக அவர் எடுத்திருக்காருன்னு சொன்னா அதுக்கு நிச்சயம் பாராட்டி தான் சேரணும். அதுவும் இல்லாமல் புதுமுகங்கள் இப்போ சினிமா எடுக்க வர்றாங்கன்னு சொன்னா யாருடைய கால் ஷீட்ல பண்ணலாம், சரி சிம்பிள்ல ஒரு படம் பண்ணலாமா, இல்லை வந்து வேற யாராவது ஃபேமஸ் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்கலாமாங்கிறது சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட நினைக்கல. எல்லாரும் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்க அதில் போட்டு இவங்களும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை ஓட வைப்பதற்கான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதையும் கூட நீங்களே செலக்ட் பண்ணலாம். ஓடிடின்னு பண்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஓடிடியில் போட்டீங்கன்னா அது வந்து ரிலீஸ் வீட்டில் வந்து சேர்ந்துடும், ஒவ்வொரு வீட்லையுமே பார்க்கலாம். ஆக ஓடிடியிலையும் நீங்கள் கனெக்ஷன் வச்சுக்கொள்வதற்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டெஃபினட்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போதே கூட தேட்டர் ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணுவீங்க தெரியும் எனக்கு. ஒருவேளை அதுக்கும் வழி இருக்குது. வந்து இந்த படத்தை ஓடிடிக்காக தான் எடுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா ஆரம்பமே இத்தனாம் தேதி முதல் ஓடிடியில் பார்க்கலாம்னு சொல்லி வந்துடும். அதுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் என்ன பங்கில் போடுறீங்களோ அந்த பங்கில் போடலாம். இந்த ஐடியா சொன்ன எனக்கு எவ்வளோ கொடுக்கலாமோ அது மாதிரி நீங்கள் நல்லா இருந்தால் போதும். உங்களில் ஒருவன் தான் நான். அதனால சும்மா காமெடிக்காக சொல்கிறது. அது இந்த மாதிரி எண்ணம் வர்றது ரொம்ப சிரமம். அதில் பாட்டு வேறு எழுதிருக்கீங்க, என் வேலையும் போச்சு பாருங்க. எனக்கு கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதுங்க நீங்கள் அப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லுங்க. சரி பாடுறதுக்கு தான் பண்ணல ஒரு பல்லை பாடுறாங்க, அதாவது ஐயா நீங்கள் பாடுங்கன்னு சொல்றாங்க, அதுவும் சொல்ல. அதனால் அதற்கு கூட புதுமுகங்களாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் பாராட்டுறேன். நிஜமா நாங்களே எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லை. மற்றவர்களும் வரணும், வளரணும், அதையும் நாங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் இது வரைக்குமே வாழ்ந்துருக்கிறோம். நாங்கள் சினிமாவுக்கு வந்து 76 தான் அன்னக்கிளி இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாலே வந்து 70லேருந்து நாங்கள் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணிருக்கோம் மியூசிஷியனாக. அப்போ எங்களுடைய வருஷம் எவ்வளோ பாருங்க, 55 எவ்வளோ ஒரு 6 வருஷம் பாருங்க. 56 இல்லைங்க, 70லேருந்து வேலை செய்யணும். 70 5 வருஷம் சேர்த்துருங்க, 5 வருஷம் 6 வருஷம் சேர்த்துருங்க. அப்போ வந்து அப்படி ஆயிடுச்சு. சொல்ல கணக்குல வீக்கு நானு 56 வருஷம் 56 1970 இருந்து 76 இருந்து தான் 50 எங்களுக்கு அன்னக்கிளி வெளிவந்து 76 70 இருந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 56 வருஷம் ஆகுது. இன்னைக்கு சினிமாவில் வந்து நின்று ஏன்னா விஸ்வா வந்து நின்று அவங்க போய் கான்ட்ராக்ட் பண்ணி நின்று பாட்டு எழுதுறதுலாம் லேட்டு தான். 77 தான் நான் பாடல் எழுத ஆரம்பிச்சேன். 1800 பாட்டு எழுதிருக்கேன். இது வரைக்கும் புக்கு ரெடி ஆயிடுச்சு.
புக்கு ரெடியா இருக்கு. அது உங்களுக்கும் நிச்சயமாக நமது பங்குதாரர்கள் அனைவருக்கும் பாதி விலையில அது கொடுக்கப்படும். பாத்துக்கோங்க. அது எப்படி ஓகே அவ்வளவு கொடுக்க முடியும்? நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா இல்லையா, அது என்ன விலையோ அதுல பாதி விலை. நாங்களே எங்கட விட்ரா புக்க அமௌண்ட் தான் கொடுத்தோம், ஃப்ரீயா கொடுக்கல. ஓகே, அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. அது ஒரிஜினல் விலை என்ன கொடுக்கும்? ஓகே, பாதி விலை தேவையில்லை, நாங்க எல்லாம் வாங்குவோம் சார், முழு விலையை கொடுத்து வாங்குறோம். சந்தோஷம் 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 சந்தோஷம். நாம தான் நடத்துறோம். இல்ல நீங்க நடத்தல, நான் சொல்றேன். ஏன்னா இளையராஜா அவங்க பர்த்டே அப்போ ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியா வச்சிருக்கோம். அது இப்போ சிஎம்பி யாரா இருக்கிறாங்களோ அந்த ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆகணும். இல்லைன்னா அவங்க இந்த ஆளு என்ன மதிக்கவே இல்லடா அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே இது பெரிய தொல்லை. சிவாஜி பிரபுல இருந்து எல்லாருமே நமக்கு ஒரு தோழர்களா இருக்கிறதுனால எல்லாருமே கூப்பிட்டு ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அம்பிகா, ராதா, பிரமிழ், ராதிகா எல்லாருமே நமக்கு தோஸ்துங்க. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண வேண்டிய ஷோ. உங்களுக்கும் தனியா விட்பான் போட்டு ஒரு பகுதியை ஒதுக்கிறோம். நீங்க வாங்க, விட்பான் தோழர்கள் தனியா இருக்கும். இது ஒரு பெரிய அரங்கத்துல தான் நடக்க போகுது அந்த விழா. ஆகவே அந்த விழாவுக்கு நீங்க எல்லாம் வரணும். அது நான் நிச்சயமா இவர் மூலமா தெரிவிச்சு நீங்க வர வைக்கிறேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் இவ்வளவு அனுபவஸ்தர்களிடம் எந்தவித ஆலோசனைகளும் கேட்க நாங்களாம் இருக்கோம்னா, ஐயா அந்த கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்க என்கிட்ட வருவாங்க. பல பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் ஐடியா சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணலாமே, இந்த மாதிரி பண்ணலாமே, இன்டர்வல் இந்த இடத்துல விடலாமே அப்படிங்கிறத போன் பேசி படத்தை பார்க்கணும், பக்கத்துல பேசக்கூடாது. அந்த மாதிரி தான் அது நம்ம கவனத்தை முழுசா அங்க செலுத்துறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன், உங்களை சீரியஸா சொல்ல. இந்த மாதிரி எந்த வேலையிலையும் முழு கவனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப நான் கங்காமரன் பேசுறேன், இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பேச்சுல உள்ள விஷயங்களை சேர்த்து அதுக்கு மேல என்னென்ன அவங்க பண்ண போறாங்கிறது நினைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு முழு கதையும் வரும். இப்ப நமக்கு இந்த கதை தெரியாது. அவர் சொல்லிருக்காரு, சின்ன வயசுல ஒரு பையன் அவர் பெரியாளருக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு கால சக்கரம் சுழன்று மேலே வர வரைக்கும் அவர் எடுத்துட்டு இருக்காரு சொன்னா அது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. அது நிச்சயமாக நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பாட்டுருக்கு. அந்த ஒரு சாங் தான் பார்த்தோம். ஒரு சாங் இருக்கா, எத்தனை சாங் இருக்கு? ஒரு சாங் தான், ஒரே சாங் தான். வெரி குட், வெரி குட், நல்லா இருக்கு. அந்த குழந்தைங்க நீங்க அன்னைக்கு போன அம்பத்தூர்ல அவங்க ஃபேமிலியில பாடினாங்க, அது பார்த்தோம். அதே குழந்தையும் அப்பாவும் குழந்தையும் பாடினது, அதுவும் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. நீங்க காலைல 4:30 மணில பிரியாணி வாசனை அடிச்சுட்டே இருக்கு. ஆறி போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாம இந்த கூட்டத்துல இடம்லாம் கிடைக்காது. அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து இங்க வருவதற்கு 2.5 மணி நேரம் ஆகுது. நாவலூர்ன்ற ஒரு இடத்துல இருக்கேன், ஓஎம்ஆர்ல. ரஜினி சார் தோட்டத்துக்கு பக்கத்துல நம்ம வீடு. அதனால இங்கிருந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்றது நீங்க யோசிக்க. அதனால பிரியாணி எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருங்க, நான் நாளை சாப்பிட்டுக்கிறேன். இப்ப வேண்டாம், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கூட அப்படின்னு அட்ரஸ் தரேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் கலையில மட்டுமல்ல, அவர் சொன்னது எல்லா விஷயத்திலும் வச்சிருக்காரு. நிறைய வேற ஒர்க். இந்த பாருங்க, அவர் வெள்ளம் வச்சிருக்காரு, வெள்ள மண்டி ஒன்று ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி உடனே ஐடியா அங்கே போகுது இல்லையா? அதான் ஒருத்தர் என்ன திறமை இருக்கு அதை எடுத்து இப்படி வெளியே கொண்டு வருதுங்கிற எண்ணம் அவருக்கு சடனா ஒரு செகண்ட்ல வருதுன்னு சொன்னா, உதவக்கூடிய மனப்பாங்கு பிறக்கிறது தான் இவர் அப்படிங்கிறது நீங்க நம்பணும், நிச்சயமா நம்பணும். அவருக்கு இன்னும் நிறைய சேர போகுது. இந்த எண்ணம் இருந்தாலே நிறைய வரும், நிறைய சேர போகுது. நிறைய பணம் உள்ளவர்கள், மனம் உள்ளவர்கள், குணம் உள்ளவர்கள் பக்கத்திலேயே இருப்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த உதவிகள் வேணுமோ அவைகளை செய்வதற்காக பக்கத்தில் காத்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு எந்த திரைப்படத்துல எந்தெந்த உதவி வேணுமோ, ஏன்னா நடிகர்கள் நீங்களே போட்டிருக்கீங்க, டைரக்ஷன் நீங்களே பண்ணிருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. மற்றவங்களுக்கு சான்ஸ் தர மாட்டேங்க போட்டு நாங்களாம் எப்படி வீட்டுல படம் பண்றது, நான்லாம் எப்படி பண்றது பாருங்க. கரகட்டக்காரன் 2 வேற கேட்டிருக்கீங்க, அதுக்கு ஆவது செலவு என்ன ஆகும்? நீங்க இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகிட்டு ஒரு 2.5 கோடி இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஒத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு செலவு அது படத்துக்கு. இந்த காலத்துல செலவு எக்கச்சக்கமாகுது. ஒரு சாதாரண படம், இப்போ நான் நடிச்சிட்டு இருக்க ஒரு படம், அந்த படத்துக்கு 25 crores ஆயிருக்கு. நான் ஆக்ட் பண்ணி நெக்ஸ்ட் 2 weeksல ரிலீஸ் ஆகுது. லெனின் பாண்டியன் அப்படின்ற ஒரு படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்ல அண்ணா ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ மிக்சிங் வேலை தான் போயிட்டு இருக்கு. ஆக அந்த மாதிரி படங்களை எடுப்பதற்கே 20-25 lakhs கோடி போகுதுன்னு சொன்னா, இனிமேல் கரகாட்டக்காரன் மாதிரி எடுக்கிறது எவ்வளவு போகணும் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம தேரணும். அதுவும் இல்லாமல் செகண்டா எடுக்கிற படம் அது நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கிறதுக்காகவே நம்ம மாற வேண்டியிருக்கு.
மாறாங்க. அது நல்லா இருந்துச்சு. இது இங்க ஏன்னா கவுண்ட் பண்ணி உடம்பு சரியில்லை. செந்திலுக்கும் அதிகம் படம் பண்றல. ராமராஜன் உருவம் மாறிட்டாரு. கணக்காய் இவ்வளவு குண்டாகி போச்சு. இதெல்லாம் போட்டு மறுபடியும் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. பார்ட் 2ல அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்கள வச்சுதான் எடுக்கணும். கனகாவுக்கும் ராமராஜனுக்கும் குழந்தை பிறந்து, இந்த பக்கத்துல வந்து செந்திலுக்கும் சரளாவுக்கும் குழந்தை பிறந்து அவங்க கரகாட்டத்தில் வந்தால்தான் கதை ஓடும். ஆக அந்த புது முயற்சிகள்ல எக்ஸ்பெரிமெண்ட்ல எல்லாம் போகக்கூடாது. அதனால என்ன வருதோ திங்கிங் இந்த காலத்துல என்ன வருதோ. அதுவும் இல்லாமல் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே மியூசிக்ல தான் இருக்குது, சினிமால தான் இருக்குது. என்னுடைய பையன் வந்து வெங்கட் பிரபு பிரேம்ஜி. வெங்கட் பிரபு இப்போ ஒரு படம் பண்ணிருக்கான். இப்பதான் முந்தா நாள் அஜித் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ துபாயில் போயிட்டு இன்னைக்கு எல்லா இதுலயும் வந்துட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்க. அவரும் போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ரேஸ்ல போய் நின்றுருக்கான். அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது. அவரும் சத்யஜித் ஃபிலிம்ஸ்ல சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்த படம் பண்ண போறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. ஆகவே இப்படி எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே இளையராஜா குடும்பமும் சரி, எங்க ஃபேமிலியும் சரி, எங்க அண்ணன் பாவலா வரராஜன் குடும்பமும் சரி, எங்க அண்ணன் பாஸ்கர் அவங்க குடும்பமும் சரி, எல்லாமே சினிமா தவிர வேற எண்ணமே கிடையாது. ஏன்னா நாங்க சம்பாதிச்சதுக்கு ஒரு நிலத்தை வாங்கி ஒரு பிளாட் கட்டி குறைஞ்ச விலைக்கு வித்துருக்கலாம், துட்டு வாங்கி நல்லா சம்பாதிச்சு உட்காந்துக்கலாம். ஆனால் கலையிலே தான் போடுறோம். ஒரு தியேட்டர் வாங்குறோம், ஒரு மியூசிக் பற்றி பண்றோம், சிம்பனி எடுக்கிறோம். இந்த மாதிரி வேலைகள் வந்து எங்களுடைய தொழிலுக்கு மனசுல என்ன தோணுதோ அவைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. ஆக உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை ஆழமாக விதையுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான். உங்கள் மனதில் என்னவாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஆழமா புதைச்சிங்கன்னா அதுல வந்துருவீங்க. நிஜமா அதுல வெறி வேணும். இதுல வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி இருந்தால் தான் அது வந்து சேர முடியும். அதை அனைவருமே அவரவர்கள் தொழில ஆழமா போட்டு போட்டோ எடுத்துறீங்களா, கரெக்டா கிளியரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஜூம் பண்ணி அப்படியே ஆளை அப்படி பிடிக்கணும், அப்புறமேல அப்படியே இருக்கணும், அவங்களுக்கு கத்துக்கணும். அந்த மாதிரி அவரவர்கள் செய்யக்கூடிய தொழில ஆழமாக சிந்தனை செய்து உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மேலே வருவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அதற்குரிய சகோதரர் வந்து என் மேல் என்ன ஆசைன்னு என்ன அது தெரியல எனக்கு. ஏன்னா என்னை பார்த்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்குமே அவ்வளவு அன்பை கொட்டி கொண்டே இருக்கக்கூடியது. எல்லாருமேலேயும் என்ன அனுபவிச்சிருக்காரோ அதே அன்பு தான் என்னட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நான் வர முடியல சொன்னேன், அழுதுட்டு எனக்கு ஒரு நான் தேதி மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. எனக்கு அதை தாங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்புறம் இந்த 8ஆம் தேதி சொன்னோன்னா 8 இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு தான் வரேன். நான் இங்கே வந்து இவர் 7:30 மணிக்கு மேலே வந்தால் போகிறோம். காலையில் இவங்களோட எல்லாம் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் லேட்டாக வந்தேன். லேட்டாக நானும் அதுலேயும் வந்து சேர்ந்துருப்பேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ வந்து நான் அவருக்கு ஆறுதல் சொல்லி, இல்லைங்க நீங்கள் தேதி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வரேன், இல்லை நீங்கள் இதுலேயே நடத்திருங்களேன்னு எல்லாம் சொன்னேன். ஆனால் நான் தான் வந்தாகணும்னு சொல்ற பிடிவாதத்தோட அந்த அன்பு பிடிவாதத்தில் எதுக்கு சொன்னேன், பிடிச்சது நினைச்சதை நடத்தியே முடிப்பவர் நான் சொல்லி நினைச்சாதான் நம்ம வருவோம்னு சொல்லிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி அவர் நினைச்சதை நடத்தி காட்டிட்டாரு. இன்னைக்கு பாருங்க, கங்கை மரன்னா வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நினைச்சாரு. அதுக்கான இறைவன் கொண்டு நடத்தி கொண்டு இங்க வந்து விட்டார். அதே மாதிரிதான் அதைத்தான் சொன்னேன். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. இதுதான் விஷயம். இதை நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில இதுதான் வரும். உறவுகள் தொடர்கதை. அம்மா அப்பாவோட இருந்தோம், நல்லா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லாரோடையும் சேர்ந்துருக்கோம். சேர்ந்துருந்தோடனே கல்யாணம் ஆனோடனே எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போச்சு. சின்ன சின்ன சண்டை. அது உணர்வுகள் சிறுகதை, சின்ன கதை, சின்ன கதை. ஒரு கதை என்று முடியலாம். அப்பா அம்மாவோ எந்த வாரிசுகளோ முன்னோர்களோ போகலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இந்த இன்னொரு அன்பு வேற இடத்துல கிடைக்கலாம். இனி எல்லாம் சுகமே, எல்லாம் நடக்கிறதெல்லாம் சுகம்னு நினைச்சிட்டு போங்க அப்படிங்கிறது தான் அந்த பாட்டுடைய அர்த்தங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியது. வாழ்வென்பதோர் கீதம், வளர்கின்றதோ நாதம், நாள் ஒன்றிலோ ஆனந்தம், உன் கண்களில் ஓரம், எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன், வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், வெண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம், உறவுகள் தொடர்கதை. அப்படிதான் நாங்க செய்யற வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். ஆக இந்த
விட்பாங்கிறது வந்து குடும்பத்தின் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். நீங்களாம் ப்ரொடியூசர்ஸ், உங்களோட ப்ரொடியூசர்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன். வேற ஆள் வேஸ்டால் யார்ட்டையும் பேசல. எல்லாத்தையும் உங்களுக்கு வேண்டியவர்கள் தான் பேசுகிறேன். நடிக்க வந்தவர்களும் சரி, பார்க்க வந்தவர்களும் சரி, ஒரு சீனில் நடித்தவங்களும் சரி, ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார் அதை சரி, அந்த டப்பிங் கொடுத்தவங்களும் சரி, எல்லாரும் அவரவர்கள் வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள். இது வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வழிகளோ அவைகளை யோசித்து அது எல்லா தேட்டரிலும் மக்கள் பார்க்குற அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் கலந்து ஆலோசித்து எங்களோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து மக்களிடம் அதை சேர்ப்போம். எந்த டிவிக்கு ரைட்ஸ் கொடுக்கறது, எந்த ஓடிடியில் வெளிப்படுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செய்து அந்த வெளியீட்டு விழாவை மிகச்சிறப்பாக செய்வோம். ஏன்னா வந்து டைம் வந்து 9:45 ஆகுது, 9:45 ஆகுது. பெரிய நாடு இல்லையே, அதை எடுக்க முடியாதுல்ல. இப்ப போய் ராமராஜனையும் இப்படி குண்டு கனகாவையும் போட்டு வேற நடிகர்கள் வச்சா அது மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல, இல்லைங்களா? இப்ப வேற ஒண்ணு எடுக்கலாம். வேற ஒண்ணு நான் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்க இருக்கீங்க. அது நம்மள்ட்ட சும்மா லட்சங்கள்ல எடுக்க முடியாது. எனக்கு வேற ஏறி சினிமா ஏங்க கார உங்களுக்கு சொப்பன சுந்தரி வேணுமா? காரை கேட்குற மாதிரி சொப்பன சுந்தரி எங்க கேட்குற மாதிரி கேட்குறாரு. அது வயசாகி போய் எப்படி என்ன ஆகி போச்சோன்னு தெரியாது. அதுக்கு எத்தனை பிள்ளைங்களோ அதெல்லாம் தெரியாது. இந்த சொப்பன சுந்தரியை மறக்காதவங்க யாருமே கிடையாது. பாருங்க பண்ணுறாங்கன்னா படம் போடலன்னா என்ன நான் ஊரில் உட்காரணும், வேண்டாம் எப்பா வேணாம்ப்பா நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வெங்கட் பிரபுட்ட எனக்கு தோன்றது சொல்கிறோம், டேய் இது 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 பண்ண மாதிரி பண்ணலாம் மேடம், இந்த மாதிரி சரி டேடி அப்படின்றோம். அது எடுக்கிறானே இல்லையோ அப்போ சொன்னதுக்காக சரின்றோம். படத்தில் வரும், அதான் சில இதெல்லாம் பேசிக்குவோம். அதெல்லாம் நடிகர்களை பற்றி சொல்லுவான். நடிகர் தான் ஹீரோயினே உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்க மாதிரி இருக்கு அப்படியே என்ன பார்க்குறேன் அப்படிமா. நான் சொல்றத அப்படியே செய்யக்கூடிய பிள்ளைங்களா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் அவங்க வெற்றியெல்லாம் எனக்கு பங்கு. அது மாதிரிதான் இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைங்களும். அப்பா சொன்னாருன்னா அது பிள்ளைக்கு நல்லது தான் அப்படிங்கிறத நம்பணும். அதை வந்து நம்பினா வந்துடலாம், ஹீரோ வந்துடலாம். அது மாதிரி நம்மளை கொண்டு வருவாங்க, மேலே நிறுத்துவாங்கன்னு சொல்லி நினைச்சோம்னா அது நடக்கும். அதே போல தான் நீங்க வாழணும். நீங்க வாழ்வதும் உங்கள் பரம்பரைகள் வாழ்வதும் நீள்வதும் எல்லாம் இறைவன் கையில். இறைவன் நம்புவோம். இறைவனை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே அவங்க கையில தான் ஒப்படைச்சிடும். ஆகவே இந்த நீங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னா அக்பர் கௌசர்னு ஒரு வைத்தியர் இருக்கிறார் இல்லைங்களா? அவர் மெக்கா போன போது மெக்கா அவருடைய வீட்டில் போயிட்டு இந்த மாலை வச்சு ஜெபம் பண்ணி என் பேரை சொல்லி அங்கிருந்தே ஃபோன் பண்றாரு. இப்பதான் அந்த இதை வச்சு ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு கையில மாட்டி விட்டாரு, கையில போட்டுட்டு இருக்காங்க. ஆகவே எல்லா மதமும் சம்மதம், ஒரே ஒன்றே குலம் ஒருவரே தேவங்கிற மாதிரி எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறோம். ஆகவே இந்த ஜாதி மதங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பழக்கிறது கிடையாது. அன்பு எங்க இருக்கோ அங்க போய் அடைக்கலம் ஆயிடுவோம். ஆகவே அன்பு நிறைய 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 வச்சிருக்காரு எல்லார் மேலேயும். ஆகவே இந்த விட்பா பெரிய ஸ்தாபனமாக வளர வேண்டும், பெரிய திரைப்பட கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று என் மனதார அவர்களை வாழ்த்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே எல்லாருக்கும் ரெடியா இருக்கு, ஒன்றும் ரெடியா இருக்கு. நன்றி 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 நன்றி.